ஹாய் நண்பா, நான் உங்க மணி. நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மெடிடேஷன் பண்ணும்போதே நம்மளால போதை ஆக முடியும். சத்குரு கூட சொல்லியிருப்பாரு, "எனக்கு போதை வஸ்துக்கள்லாம் தேவை கிடையாது. ஏன்? நான் ஆல்ரெடி ஹையா தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதாவது மெடிடேஷன் மூலியமா நம்மளால ஹை ஆக முடியும். அதாவது போதை ஆக முடியும் அப்படின்னு நெறைய பேர் பரவலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இத நம்ம ஈஸியா 1 வாரத்துக்குள்ளேயே நார்மலான ஆட்களுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ அத நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். அதை எப்படி பண்றது? என்னென்ன மாரியான பொருட்கள்லாம் தேவை? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் வேற லெவல்ல ஒர்க் ஆகும். இது சக்ரானா என்னன்னு தெரியாத, மெடிடேஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட இது ஒர்க் ஆகும் அப்படின்னாலும், சக்ராவோ, மெடிடேஷன் பத்தி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ சக்ரா அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஜங்ஷன் பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்ல ஒயர அசெம்பிள்டா கொண்டு போனா தான், அந்த பில்டிங் ஒழுங்கா வேலை செய்யும். ஒயர்லாம் கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ரிப்பேர் பண்ணும்போதாச்சும் பார்க்க முடியும். அதே மாரி தான் நம்ம உடம்புல அலைன்டா நர்வ்ஸ் எல்லாம் கொண்டு போகிற ஒரு இடம் தான் சக்ராஸ் அப்படிங்கிறது. நம்மளோட முதுகு தண்டு ஃபுல்லா நர்வ்ஸா இருக்கும். இந்த முதுகு தண்டுல ஒவ்வொரு இடத்துல இருந்து நர்வ்ஸ் வந்து பிரிஞ்சு போகும். அந்த இடம் தான் சக்ராஸ் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிஃபிக்கா, லாஜிக்கலா. நம்ம உடம்புல 7 சக்ரா பேசிக்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் 8, 9, 12, 122 அது இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா பேசிக்கா நம்ம உடம்புல 7 சக்ராஸ் இருக்குது. மூலாதார சக்ரா அதாவது நம்மளோட டெயில் போன் அங்க ஆரம்பிக்கிற சக்ரா நம்மளோட சகஸ்கரா. அதாவது நெத்திக்கு மேல இந்த இடத்துல முடியிற ஒரு சக்ரா. அதாவது நம்மளோட மூலாதாரத்திலிருந்து சகஸ்கரா வரைக்கும் 7 சக்ரா இருக்குது. இந்த சக்ராக்கு ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அத பத்தி நம்ம இப்போ பேச போறது கிடையாது. ஒரு சக்ராவ பத்தி பேச போறோம். அது என்னன்னா, ஆக்ஞினை சக்ரா. இந்த ஆக்ஞினை சக்ராவ நம்மளால ஸ்டிமுலேட் பண்றது மூலியமா, இதுல இருந்து தான் டிஎம்டி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலே இந்த பிராக்டிஸ் பண்றதால டிஎம்டி உருவாகுதா அப்படின்னா, அது நமக்கு தெரியாது. ஆனா, ஒரு போதையான நிலைக்கு நம்மளால போக முடியும். ஒரு இல்யூஷனான நிலைக்கு நம்மளால போக முடியும். அதத்தான் நம்ப இப்போ பார்க்க போறோம். உண்மையாலேயே இத நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் பயமா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி "என்னடா நடக்குது?" அப்படின்னு தெரியாத மாரி இருக்கும். இத நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதும் அப்படிதான் இருந்தது. ஆனா, இது எந்த ஒரு வகையிலும் நமக்கு ஆபத்த உருவாக்க போறது கிடையாது அப்படிங்கிறத 100% தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல 7 சக்ரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? 7 சக்ராக்குமே 7 பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 7 சக்ராவ எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்றதுக்கும் நெறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து இந்த மந்த்ரா. இந்த மந்திரங்கள் சொல்றதுனால நம்மளால ஆக்டிவேட் பண்ணிட முடியும். நீங்க Googleலயோ இல்ல YouTubeலயோ சர்ச் பண்ணா கூட சக்ராஸோட மந்த்ராஸ நம்மளால புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதுல 3 ஐக்கினு அதாவது ஆக்கினை அப்படிங்கிற சக்ராக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அதுதான் ஓம். இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் யூனிவர்ஸ் ஃபுல்லா ஒலிச்சிட்டு இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. சயின்டிஃபிக்காவுமே நெறைய பிளானட்ஸ் வந்து ஒவ்வொரு சவுண்ட்ஸ குடுத்துட்டு இருக்குது அப்படின்னு நாசாவே சொல்லுது. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்டுக்குமே ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கும். அந்த சவுண்ட்ஸோட நம்மளோட சக்ராவுமே கனெக்ட் ஆகும். அப்போ ஓம் அப்படிங்கிறது மேஜரான ஒரு சவுண்டு. இந்த சவுண்டு நம்மளோட 3 ஐ அதாவது மூளைய ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு சவுண்ட். இல்ல ஒரு மந்த்ரா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓம நார்மலா நீங்க தொண்டையில இருந்து சொல்லி பாருங்க. உங்க உடம்பே அப்படியே கொஞ்ச நேரத்துல அதிர ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இத நான் சக்ரா மெடிடேஷன்ல 3 ஐ ஆக்டிவேட் பண்ணதுக்கு ஓம் மெடிடேஷன் அப்படிங்கிறத நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் இத நான் நார்மலா ஸ்டார்ட்டிங்ல வந்து நார்மலாவே நான் மட்டுமே இருப்பேன். நான் மட்டுமே ஓம் சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இத நான் காதுல ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு அது ஓம் சொல்லும்போது நான் சொல்லி அப்படியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். இப்போலாம் ஓரளவுக்கு அந்த அந்த நிலை வந்தாலும், நான் சொல்லப்போற அந்த அளவுக்கு வந்துதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் எதிர்ச்சியா ஒரு டைம் வந்து நானும் என்னோட மெடிடேஷன் பண்ற ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்தோம், பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வாங்க இப்ப நான் மெடிடேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து வேற வகையான மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நம்ப இந்த ஓம் மெடிடேஷன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த சைடு இப்படி திரும்பி உட்காந்துருந்தேன். அவரு அப்படி திரும்பி. அதாவது ஆப்போசிட் ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்த்து உட்கார்ற மாரி தான் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். ஓம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும்போது, நார்மலாவே நம்ம உடம்பு அதிரும். அப்போ எதிர்ல இருக்கவங்க இன்னொருத்தவங்களும் சேர்ந்து பண்ணும்பொழுது,
நம்மளோட சவுண்ட் அப்படிங்கிறது வேவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஆக்சுவலாக 2 வேவ்ஸும் முட்டிக்கும்போது ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். மிகப்பெரிய வைப்ரேஷன் அது. அந்த வைப்ரேஷனை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீல் பண்ணுற வைப்ரேஷன் தான் நம்மள ஹையான நிலைக்கு கூட்டு போகும். இதை 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இது வேற லெவலில் ஒர்க் ஆகும். உங்களை வேற எங்கேயோ ஒரு டிவைன் ஃபீலுக்கு ரொம்ப சீக்கிரமாவே உங்களை கொண்டு போகக்கூடிய பவர் இருக்கிற ஒரு மந்த்ரா தான் இது. ஒரு மெடிடேஷன் தான் ஓம் மெடிடேஷன். இந்த ஓம் மெடிடேஷனை எப்படி பண்றது ப்ரோ? ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க ஓம் அப்படின்னு சொல்றது தான் இதுக்கோட ஸ்டெப்பே. நீங்க 2 பேருமே ரிதமா ஈக்குவலா ஓம் சொல்லணும். இல்லாட்டி 3 4 பேர் ஈக்குவலா ஓம் சொல்லணும். உட்காரும்போது 3 பேரா இருந்தா ட்ரையாங்கிளா உட்காருங்க. 2 பேர் இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காருங்க. இல்லைன்னா ரவுண்டா உட்காருங்க. இந்த மாதிரியான ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் ஆகும். ஹையில கொண்டு போகும். நீங்க இந்த மெடிடேஷனை பண்றதை நிறுத்தவே மாட்டீங்க. பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதனாலேயே உங்களுக்கு அந்த மெடிடேஷனுக்குள்ள ரொம்ப ஆர்வம் வரும்னு வைங்களேன். ஆனா இது உண்மையாலே டிஎம்டியை கொண்டு வருமா? இல்ல என் மைண்ட்ல ஒரு போதை நிலை ஆல்கஹாலை கொண்டு வருமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனா நம்மளோட நிலை வேற லெவலுக்கு மாறும் அப்படிங்கிறது 100% ஷுர். இதை நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரேஷ்மன் மணி. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும்.